என்னது காதல் கோட்டை படத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு உண்மையான கதை இருக்குதா? ஆமாங்க, நடிகர் அஜித்குமார், தேவயானி இருவரும் இணைந்து நடிச்ச படங்கள்ல ஒண்ணுதான் காதல் கோட்டை. இந்த படம் செம ஹிட், நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். இயக்குனர் அகத்தியன் இயக்கத்துல உருவான இந்த படம் 1996ஆம் ஆண்டு வெளியாச்சு. அது போக இந்த படத்துல கரண், மணிவண்ணன், தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுச்சு. படத்துடைய வெற்றிக்கு தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையும் முக்கிய காரணம்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் படத்துடைய மூல கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவம் ஒண்ணு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். காதல் கோட்டை படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற காரணமே படத்துடைய கதை தான். அதாவது படத்துல அஜித்தும் தேவயானியும் ஒருவரை ஒருவர் சந்திக்காமலேயே காதலிச்சுக்குவாங்க. அவங்க காதலும் அன்பும் கடித போக்குவரத்திலேயே நடைபெறும். இந்த கதை மொத்தமா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதியதுன்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடியும் சரி, தமிழ் சினிமாவில இது போன்ற கதைக்களத்துல படம் வரவே இல்லை. அதற்கு பின்னாடியும் சரி, இன்னுமே வரல. இப்படியான ஒரு நிலையில தான் காதல் கோட்டை படத்தின் கதையுடைய மூல கதைக்கு வரலாற்று சம்பவமே உண்மையா இருக்கு அப்படின்னு இயக்குனரே ஒத்துக்கிட்டாரு. அதாவது இயக்குனர் அகத்தியனே சொல்றாரு. அதாவது வரலாற்றுல நட்பின் இலக்கணமாக கூறப்பட்டவங்கள்ல பிசிராந்தையார் மற்றும் கோப்பெருஞ்சோழன் நட்பு குறிப்பிடத்தக்கது. இவங்க ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் பார்க்காம நண்பர்களாக இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது புராண கதைகள்ல. இவங்கள இருவருமே தங்களுடைய நட்பை கடிதத்தின் மூலமா வளர்த்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுடைய மரணமும் கூட ஒருமித்தவாறே இருந்தும் இருக்குது. அதாவது அந்த காலகட்டத்துல சில பேர் தங்களுடைய வாழ்வை முடிச்சுக்கிறதுக்காக வாழ்ந்து விட்டோம், இதோட போதும் அப்படின்னு நினைச்சா வடக்கிருத்தல் முறை மூலமாக மரணத்தை தழுவுவாங்க. அதாவது வடக்கு நோக்கி அமர்ந்து உணவு எதுவுமே உண்ணாம மரணத்தை தழுவுவாங்க. இந்த மாதிரியாக வடக்கிருத்தல் முறை மூலம் மரணத்தை தழுவ கோப்பெருஞ்சோழன் முடிவெடுத்து வடக்கிருந்து வருகிறார் அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட்டதுமே பிசிராந்தையார் என்ன பண்றாருன்னா அவரும் வடக்கிருந்து உயிர் விடுறாரு. இந்த மன்னர் காலத்து நட்பின் இலக்கணத்தை உணர்த்தும் பிசிராந்தையார் மற்றும் கோப்பெருஞ்சோழன் கதையிலிருந்து ஒருத்தரை மட்டுமே எடுத்து அதை காதல் கோட்டை படத்தின் திரைக்கதையாகவே மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு இயக்குனர் அகத்தியனே சொல்லியிருக்காரு. இப்படியாக நட்பை காதலாக மாற்றி சினிமாவாக மாற்றினாலும் கூட காதல் கோட்டை படத்திற்கு பெரும் வெற்றியை ரசிகர்கள் மத்தியில வாரி வழங்கினாங்க. அஜித்தை காதல் மன்னனாக மாற்ற இந்த படமும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். காதல் கோட்டை படத்திற்கு சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது, சிறந்த இயக்கத்திற்கான தேசிய விருது மற்றும் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதும் வாங்கினாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா திரையரங்குல மட்டுமே சுமார் 250 நாட்களுக்கு மேல ஓடி வெள்ளி விழா கண்டுச்சு. தமிழ்ல காதல் கோட்டை படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதால இந்த படத்துடைய இயக்குனர் அகத்தியன் பாத்தீங்கன்னா இந்த படத்தை கன்னடத்திலும் பெங்காலியிலும் மற்றும் ஹிந்தியிலும் கூட இயக்கி அங்கேயும் வெற்றிகளை வாரி குவிச்சாரு.